Jesus Christ. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான மாலை வேலைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த மறுபடியுமாக தேவன் நம்முடைய சமூகத்தில் அவர் மகிமைப்படும்படியாக இந்த நாளை நம்ம கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டு அதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவன் யார் என்று நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் we are going to discuss the same continuity about the biblical timelines. Biblical timelines பத்தி நம்ம வந்து we have been discussing about many charts and many timelines and time frames. So I encourage each and everyone, get connected. Those people are watching us on Facebook as well as on Zoom. So greetings to you all. Get ready with your Bibles. Get ready with your allow the Holy Spirit to understand. It's not about me teaching here. So whether you get into it or not, you have to allow the Holy Spirit, then you will understand the word behind what we are learning. Hallelujah. So indekum we are going to start with another new series in the biblical timelines. It's about the resurrections and the judgment. உயிர்த்தெழுதலும் நியாயத்தீர்ப்பும். உயிர்த்தெழுதல் இன்னும் என்னென்னலாம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் நமக்கு நல்லாவே தெரியும். அதே போல அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிர்த்தெழுவாங்கன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி உயிரோடு இருக்கிற நாமம் எப்படி உயிர்த்தெழுந்து போவோம், நம்ம உயிர்த்தெழ மாட்டோம், நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ரெசரக்ஷன்ஸ் இனிமேட்டு நடக்கும், அதே போல நியாயத்தீர்ப்பு எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் இனிமேட்டு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு we are going to see the timelines about this resurrection and the judgment. Hallelujah. So get ready with your Bibles. I'm going to share the chart with you. Thank you, Jesus. Hallelujah. Praise you. Hallelujah. Oh, Jesus. Okay. Praise you, Jesus. Hallelujah. ரெசரக்ஷன்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வந்து இதோட மீனிங் வந்து எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். பீயிங் born again, பீயிங் நம்ம ஆண்டருக்குள்ள இருக்கும்போது ரெசரக்ஷனா என்ன, ஜட்ஜ்மெண்ட்னா என்ன நல்லாவே தெரியும். பட் சிம்பிள் டெஃபினேஷன் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாலும் நம்மளையும் ஒரு காலத்துல உயிர்ப்பிக்க வைக்க போறார். ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதே போல simultaneously we also see the judgment. I'm gonna take you into the same direction what we have been discussing about for the past so many weeks. அதே சீக்வன்ஸ்ல தான் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு, சபை எப்படி இருக்கும், சபை எப்படி எடுத்துக்கொள்ளப்படும், எங்கெங்கெல்லாம் நமக்கு நியாயத்தீர்ப்பு நடக்கும், யாரெல்லாம் உயிர் தெழுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு அழகா பார்க்க போறோம். மேபி I may not be able to finish this single chart in a single day, maybe in a day or two. நம்ம அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த ரெசரக்ஷன்ஸ் பத்தி பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து தான் the first fruit, உயிர்த்தெழுதல். அப்போ வந்து மரணத்தை ஜெயித்து அதாவது பிசாசின் மூலமாக, பிசாசின் தந்திரத்தின் மூலமாக, பிசாசு மனிதர்களை ஏமாத்தினதின் மூலமாக பூமியில மரணம் வந்தது. அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக ஜெயித்து கொடுத்தார். அந்த மரணத்தை ஜெயித்த யாருன்னா முதலாவது அவர் தான். அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிற யாரெல்லாம் அவர் கூட இருக்கிறாங்களோ, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களோ ஒரு நாள் அவரோ அதே போல அவர்களும் அந்த ரெசரக்ஷனுக்குள்ள வருவாங்க. ஸோ அதை பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் பூமியில வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து பூமியில முதலாவது வரும் பொழுது பாருங்களேன், இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்பர் 1 அங்க என்ன நடந்ததுன்னா, அவர் வந்து பாவத்தை அழிக்கவும் பாவத்தை ஒழிக்கவும், பாவம் தன்மேல் சுமந்து கொண்டு பாவத்தை சுமந்தவராக அந்த பாவத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகும்படியாக தேவன் பூமிக்கு வந்தார். ஏன்னா அது வரைக்கும் பாவத்தை குறித்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னே தெரியாம இருந்தது. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு ஃபார்மட் கொடுத்தாரு, நீங்க வந்து இப்படி மாடை வெட்டணும், ரத்தத்தை தெளிக்கணும், அது பண்ணும், இது பண்ணும், எல்லாமே ஒரு சடங்காச்சாரமா மாத்திட்டாங்க. nobody wants to turn away from the sin. ஸோ யாருமே பாவத்துல இருந்து அவங்களுக்கு வந்து வெளியே வரணும்னு ஒரு ஆசையே இல்லாமல் இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்துல அதை வந்து ஆண்டவர் வந்து ஒரு தெளிவாக, எப்படியாவது இவங்க வந்து பாவத்துல இருந்து ஒரு நிரந்தர ஒரு முடிவு வரணும், அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் வழங்கிடணும். இனிமேல் இந்த பாவம் வந்து விசுவாசிகளோட மத்தியில் தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்னா நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம இங்க லோக்கல் கோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ் உட்காந்துருப்பாரு. அவர் என்ன சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாருன்னா தென் தட்ஸ் ஃபார் ஆல். அதே போல சர்வ வல்லமையுள்ள தேவன், once he has finished the sin, once he has forgiven the sin, it's for all. அவர் ஃபர்ஸ்ட் நியாயம் தீர்த்தது வந்து அந்த பாவத்தை,
அதாவது பிலீவர்ஸ் வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. அது எப்படி கிடைச்சிருச்சுன்னு ஒரு 3 வசனம் இதுல இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 1 to 2. Okay. So now there is no condemnation for those who belong to Christ Jesus. And because you belong to him, the power of life-giving spirit has freed you from the power of sin that leads to death. ரொம்ப அழகா பாருங்களேன், இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்ன பண்ணினாருன்னு சொல்லிட்டு ரொம்ப 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 சிம்பாலிக்கா, சிம்பிளா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் என்னன்னா, அவருக்கு யாரா கிறிஸ்துவுக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு கண்டம்னேஷன் கிடையாது. Let me also read from Tamil so that those people who are easy to understand in their own language, it would be helpful for them. 8:2 ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-2 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஓகே, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் இருந்து விடுதலை ஆக்கிற்று. எதிலிருந்து விடுதலையாக்கிச்சு? ஆண்டவர் வந்து ஒரு நியாய தீர்ப்பை வழங்கிட்டார். அவரோட ரத்தத்தின் மூலமாக ஒரு நியாய தீர்ப்பு வழங்குறாரு. அதாவது அந்த பாவத்தை அவர் முறியடிக்கிறாரு, மரணத்தையும் முறியடிக்கிறார். ஸோ அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், அந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் வாட் காட் ஹஸ் கிவன் டு த பீப்புள் ஆஃப் காட் ஆர் த பிலீவர்ஸ். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இந்த பாவத்திலிருந்து, அந்த மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நியாயம் விசாரித்துட்டார். ஏற்கனவே அந்த நியாயத்தை, அந்த ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே எழுதியாச்சு. இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன், இட்ஸ் ஆல்ரெடி டன். இன்னொரு வசனத்தை பார்க்கும்போது ரோமர் 10:4, ரோமன்ஸ் 10:4 பார்க்கும்போது, for Christ has already accomplished the purpose for which the law was given. பழைய ஏற்பாட்டு காலத்துல லா இருந்தது, அதனால அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியல. அதை வந்து கிறிஸ்து வந்து ஏற்கனவே அக்கம்ப்ளிஷ் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆஸ் a result, அதனால எங்க சிலுவையில் அவர் ஜெயித்தது நிமித்தம் all who believe in him are made right with God. Hallelujah. அப்ப யார் யார் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே ஆண்டவருக்குள்ள பெர்ஃபெக்டாக மாற்றப்படுறாங்க. அவர் ரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகுது. இது எப்படி நடந்ததுன்னா, he has already passed the judgment for the sin. பாவத்தை குறித்து அவர் வந்து அவர் ஏற்கனவே அந்த நியாயம் எழுதிட்டார். ஸோ நிறைய பேர் we need to understand the judgment that there are many people who doesn't know about this judgment. அதனால தான் இன்னும் அவங்க பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பாவத்துல இருந்து ஒரு விடுதலை அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. Because Jesus Christ died on the cross for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மளுடைய பாவத்துக்காகவும் தான் அவர் சிலுவையில பிற்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். அப்போ அந்த பாவம் அவர் ஜெயிக்கணும், அந்த பாவத்துக்கு ஒரு நிரந்தர முடிவு கொண்டு வரணும், அந்த பாவத்துக்கு ஒரு நிரந்தர ஜட்ஜ்மெண்ட் எழுதுனதுக்காக தான் அவர் சிலுவையில அந்த மரணத்தை ஜெயித்தார். அவர் யார் விசுவாசிக்கிறாங்களோ, ரோமர் 10:4 பாத்தீங்கன்னா, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். அந்த லால முடியாததை இவர் எப்படி முடிக்கிறாருன்னா, கிறிஸ்துவின் மூலமாக, தன் மூலமாக, தன்னோட ரத்தத்தின் மூலமாக, தன்னுடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக இந்த பாவத்தை முறியடித்து எல்லாருமே நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. So the first judgment வந்து பாவத்துக்கு நேராக வந்து விழுந்தது. பாவத்துக்கு இனிமேல் பாவத்துக்கு இடம் இல்லை. யார் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு வந்து பாவத்துக்கும், அதாவது அவங்களுக்குள்ள பாவத்துக்குங்கிற கான்செப்ட் வந்து வராமல் இயேசுவோட ரத்தம் அவங்களே பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ரத்தத்தின் மூலமாக ஒரு விடுதலை இருக்கு, ரத்தத்தின் மூலமாக ஒரு நியாய தீர்ப்பு நமக்காக ஆண்டவர் கொடுத்தார். இன்னும் ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேனே இந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் குறித்து. John 5:24. I tell you the truth, those who listen to my message and believe in God who sent me have eternal life. Praise you. They will never be condemned for their sins, but they have already passed from death into life. யோவான் 5:24 பாத்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஓகே, பிரைஸ் யூ காட். அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல், ஆக்கினை தீர்ப்புனா அந்த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், அந்த கடைசி ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கு, அது வந்து ஃபார் த விக்கெட். அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீக்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 மெய்யாகவே சொல்றாரு.
நம்ம வந்து சில நேரத்தில் நம்ம 2 தடவை சொன்னாதான் சில பேர் கேட்கும். அதை வந்து ஒரு தடவை சொன்னாலும் சில பேர் வந்து அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம 2 தடவை நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லும்போது ஓகே ஏதோ வந்து இதாக இருக்கு. அப்ப ஆண்டவர் இந்த காரியம் பார்த்தீங்கன்னா மெய்யாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன சொல்றாருன்னா, யார் வந்து அவரை அனுப்பவரை விசுவாசிக்கிறாங்க, அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டவனா இருக்கிறான். அவனுக்கு டெத்து கிடையாது, லைஃப் இருக்கு. அதுக்கு அதே போல அவன் வந்து நீதிமான்களாக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு எட்டர்னல் லைஃப் இருக்கு. அவனுக்கு ஆக்கினை தீர்ப்புக்குள்ள போக மாட்டான். ஸோ இதெல்லாமே ஃபார் த பிலீவர்ஸ். அப்போ அவர் வந்து அந்த பாவத்தை நியாயம் தீர்த்து யார் வந்து அவரை நம்புறாங்களோ அவங்களுக்கு அந்த 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 ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்குள்ளாத ஆயிரும். So this is how. So those who believe in Christ, they நம்ம வந்து அவர் பாஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட், ஏற்கனவே பாவத்தை குறித்து அவர் ஏற்கனவே சிலுவையில பாஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட் யார் அவருக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 1 பேதுரு 2:24 he himself bore our sins in his body on the tree. நம்மளுடைய பாவம் வந்து அவருடைய சரீரத்துல சுமந்தார், that we might die to sin and live to righteousness. Hallelujah. 1 பேதுரு 2:24. Thank you Jesus. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல், யாருடைய பாவம்? அவர் பாவமற்றவர், அவர் பரமபிதா, அவர் such a holy God. நம்மளுடைய பாவத்தை வந்து அவர் மேல சுமந்து he himself bore our sin in his body, இயேசு கிறிஸ்துவோட பாடியில on the cross, that we might die to sin. அதன் மூலமாக நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகின. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா பாவத்தை குறித்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து மரிக்கிறாரு. அவர் வந்து கல்லறையில அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ண அடுத்த அவர் வந்து உயிர் போன அடுத்த செகண்டே அவர் எங்க போறாருன்னா பாதாளத்துக்கு போறாரு. நம்ம வந்து இந்த அண்டர் வேர்ல்ட பத்தி இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அந்த அண்டர் வேர்ல்டு என்னென்னலாம் இருக்கு, அவர் எங்க ஆக்சுவலா போனாரு, எந்த இடத்துல வந்து அவர் பிரசங்கம் பண்ணாரு, யாருக்கு பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலா ஒரு சார்ட் இருக்கு, அந்த சார்ட்ல நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கும் அவர் அங்க போறாரு. அங்க போயிட்டு 3வது நாள் ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் த சின். இந்த பூமிக்குள்ள அந்த பாவத்தை அவர் நியாயம் விசாரிக்கிறார் அந்த இடத்துல. ஓகே. செகண்ட் வந்து the first resurrection வந்து கிறிஸ்து, அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாக இருக்கிறார். எங்க போட்டிருக்கு? 1 கொரிந்தியர் 15:23 பார்க்கும் பொழுது அவர் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாக இருக்கிறார். எங்க? அந்த உயிர் தெழுதல், அதாவது அந்த முதற் பலன். அப்ப பாருங்களேன், இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னு ஏன் சொல்றோம்னா, ஒரு விதை விதைக்கிறோம், ஒரு விதை விதைச்சு ஒரு குறிப்பிட்ட மாசம் கழிச்சு அது வந்து முளைச்சு நல்ல ஒரு செடியா வந்த உடனே ஒரு காய் காய்க்கும். அந்த ஃபர்ஸ்ட் காய், அந்த காய் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னு சொல்லுவோம். அப்ப அந்த யார் ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து தான். தி ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். அவர் தான் வந்து அந்த மரணத்தை ஜெயித்தவர், ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான். பாருங்களேன், அந்த முதலாவது நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து பாவத்தை குறித்து அவர் ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே நமக்கு கொடுத்துட்டாரு. அவர் வந்து சிலுவையில மரித்து அங்க பாதாளத்துல போய் அங்க பிரசங்கம் பண்ணி 3வது நாள் திருப்பி உயிர் தெழுறார். அந்த உயிர் தெழும் போது he became the first fruit. பட் 1 கொரிந்தியர் 15:23 பார்க்கும் பொழுது, but there is an order to this resurrection. Christ was raised as the first of the harvest. Then all who belong to the Christ will be raised when he comes back. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் பத்தி போட்டிருக்கு, செகண்ட் ரெசரக்ஷன். ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் வந்து கிரைஸ்ட் வந்து எழுதுறாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட சரீரம் இன்னும் வந்து மரணத்துக்கு நேரா தான் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஆத்மா தேவனுக்கு நேரா போயிட்டு இருக்குது. யாராவது கிறிஸ்துவுக்குள்ள இருக்காங்களோ அவங்களோட ஆத்மா வந்து தேவனுக்கு நேராக போகும். சரி, ஃபர்ஸ்ட் சரீரத்திலிருந்து உயிர் தெழுந்தவர், அதாவது அந்த மரணத்தை ஜெயித்தவர், அதுக்கு மேல அந்த மரணத்துக்குள்ள கான்செப்டே செல்லுபடி ஆகாமல் இருந்தது வந்து கிறிஸ்துவ தான். ஏன்னா அதுக்கப்புறம் யாருமே வந்து அந்த மாதிரி இன்னொரு அந்த 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 லெவலுக்கு இன்னும் வரல. இது வந்து திருப்பி அவரோட 2ஆம் வருகையில, ஐ மீன் 2ஆம் வருகையிலும் நடக்கும், ரகசிய வருகையில ஒண்ணு நடக்கும். ரகசிய வருகையில என்ன நடக்குதுன்னா பாத்தீங்கன்னா, யாரா கிறிஸ்துவுக்குள்ள மரித்தார்களோ அவர்கள் உயிர் தெழுவார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க இயேசு கிறிஸ்து உயிர் தெழும் பொழுது சில பரிசுத்தவான்களும் அங்க வந்து உயிர் தெழுறாங்க.
அப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பார்க்கும்போது அப்ப பரிசுத்தவான்கள் வந்து யாரெல்லாம் வந்து பாரடைஸ்ல இருந்தாங்களோ அந்த பாரடைஸ்ல வந்து அங்கதான் அவர் வந்து ஆக்சுவலா போனது. அங்க போய் தான் அவர் பிரசங்கம் பண்ணி அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணி வேற எல்லாம் கொண்டு போறாரு. அப்போ அவரோட சேர்ந்து செயின்ஸும் அங்க வந்து உயிர்த்தெழுதார்கள். யாரு? கிறிஸ்து தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற் பலனா இருக்கிறாரு. மத்திய 27 அதிகாரம் 51 53 வரைக்கும் பார்க்கும் பொழுது அட் தட் மொமெண்ட் இது வந்து அவர் வந்து சிலுவையில் நேரத்துல the curtain in the sanctuary of the temple was torn into two from top to the bottom. The earth shook, rocks split apart, and tombs opened. The bodies of many godly men and women who died were raised from the dead. என்ன ஒரு வல்லமை பாருங்களேன். அவர் அங்க சிலுவையில் இருக்கும் பொழுது இங்க ஒரு பரிசுத்தவான்களுக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்குது அந்த இடத்துல. ஒரு செகண்ட், they left the cemetery after Jesus resurrection. அவர் அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அதாவது இயேசு கிறிஸ்து தான் ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுந்தாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து உயிர்த்தெழுந்து வராங்க. After Jesus resurrection, went into the holy city of Jerusalem and appeared to many people. Hallelujah. அப்போ கிறிஸ்து அதாவது கல்லறைகள்லாம் திறந்து போச்சு 3 நாள். இவரு கல்லறையில போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் அங்க இல்ல. ஆக்சுவலா அவர் டிராவல் பண்ணி அவர் இங்க பாதாளத்துல வந்து அவர் இங்க அண்டர்வேர்ல்ட்ல வந்து அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண உடனே இவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அடுத்த செகண்ட் இவங்களும் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோட அவருடைய நகரத்துக்கு போறாங்க. ஸோ இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். எங்க அண்டர் வேர்ல்டு கிங்டம்ல எங்க இருந்தாங்க, பாரடைஸ் எங்க இருந்தது, ஹேட்ஸ் எங்க இருந்தது, அதே மாதிரி இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள், அதை கிறிஸ்துவுக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எங்க போனாங்க, இது இந்த கல்லறை திறந்தது யாரு, இதெல்லாம் யாரெல்லாம் வெளியே வந்தாங்கன்னு சொல்லிட்டு we will discuss about this in another chart. நம்ம அதை ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரெசரக்ஷன் எங்கெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்குறோம் இன்னைக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் வந்து கிரைஸ்ட். அது கிரைஸ்ட் ரெசரக்ஷன் ஆகும்போது செயின்ஸும் ரெசரக்ட் ஆறாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த கிரேவ்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வந்து கிறிஸ்துவா இருக்கிறாரு. அவரோட சேர்ந்து அந்த செயின்ஸ் ரெசரக்ட் ஆறாங்க. அவங்களும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டோட சேர்ந்து அவங்களும் வெளியில வராங்க. அதான் அந்த மேத்யூ 27:51 53 பார்க்கும்போது இது இருக்கு. மத்தேயு 27 அதிகாரம். லெட் மீ ஆல்சோ ரீட் ஃப்ரம் தமிழ். மத்தேயு 27 அதிகாரம். தேங்க் யூ ஜீசஸ். 51 இருந்து 53 வரை. தேங்க் யூ ஜீசஸ். ஓகே. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிறந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, இயேசு கிறிஸ்து தான் ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் ஆறாரு. அவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஓகேவா? அப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இங்க வந்து ரெசரக்ஷன் ஆறாங்க. ஒண்ணு இங்க உள்ள இங்க சில ரெசரக்ஷன் நடக்குது. எல்லாருமே இதுல போனாங்களால என்ன எனக்கு தெரியாது. நம்ம வந்து அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, அதுக்கப்புறம் இந்த சர்ச்சோட ஹிஸ்டரி வருது. இப்ப நம்ம சர்ச்சோட ரெலம்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜட்ஜ்மெண்ட் 1 நடந்திருக்கு, ரெசரக்ஷன் இது ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டுமே டைம்ல சேம். ஒன்னு வந்து கிறிஸ்துவோட ரெசரக்ஷனும் இங்க வந்து பரிசுத்தவான்களோட ரெசரக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, ஜட்ஜ்மெண்ட் 1 பாவத்தை குறித்து. அவர் பாவத்துக்கு ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட்டை விசாரிச்சுட்டாரு. சிலுவையில நம்மளுடைய பாவத்தை அவர் மேல சுமந்து அதுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டை எழுதிட்டாரு. யார் யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே பரிசுத்தவான்களாக்கப்படுறாங்க, தேவனுக்குள்ளாக வர்றாங்க. சரி, நீதிமான்களாக்கப்படுறாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்துட்டோம், 2 ரெஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இப்போ சபையின் நாட்கள் நடந்துட்டு இருக்குது. சபையின் நாட்கள் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இருக்கிறோம். லாஸ்ட் மொமெண்ட். நான் எப்பவுமே இதை தான் பாயிண்ட் பண்ணுவேன். we are in the last moment. any time the church will be taken up, rapture நடக்கும். அதான் translation of the saints. இங்க வந்து சபை, இங்க உயிரோடு இருக்கிற சபை. இதெல்லாம் வந்து கிரேவ், இதெல்லாம் மரித்தவர்கள். ஏற்கனவே மரித்தவர்கள் எல்லாமே இந்த கிரேவுக்கு போறாங்க. ஓகே, அப்போ இங்க வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்துட்டோம். இங்க வந்து 2 ரெசரக்ஷன் நடக்குது. ஒன்னு கிரைஸ்டோட ரெசரக்ஷனும் அவரோட சேர்ந்து இந்த பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுறாங்க. ஓகே, 2 பார்த்தோம். இங்க ரகசிய வருகை அன்னைக்கு உயிரோடு இருக்கிற நாம் என்ன நடக்கும்னா டிரான்ஸ்லேட் ஆகும், மறுரூபமாக்கப்பட்டு அவர் சமூகத்துல போவோம். இந்த வசனம் நம்ம அடிக்கடி பார்ப்போம். 1 தெசலோனியர்
4ஆம் அதிகாரம் 13-18. இது எல்லாத்துக்குமே தெரியும். 1 தெசலோனியர் 4:13-18. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதவர்கள் இருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தாரே என்று. அதாவது இந்த 14 வசனத்துல நான் இங்கிலீஷ்லயும் ஒரு தடவை வாசிக்கிறேன் பாருங்களேன். Thank you, Jesus. The 1 Thessalonians 4. For since we believe that Jesus died and was raised to life again. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அவரோட ரெசரக்ஷன் அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப பவுல் வந்து சிம்பிளா சொல்லிக்கலாம், அங்க பாருங்களேன், நீங்களும் ஒரு நாள் இப்படி மேல போயிருவீங்கன்னு. அவர் எப்படி கோட் பண்றாருன்னா, கிறிஸ்து எப்படி உயிர் தெழுந்தாரோ, கிறிஸ்து எப்படி சரீரத்திலிருந்து அவர் வந்து வெளியில வந்தாரோ, சரீரத்தோட தான் அங்க வந்து திருப்பி வந்து பூமிக்கு வந்தார். 40 daysக்கு அப்புறம் அவர் வந்து குளோரிஃபைடா மேல போனார். அப்போ அதே போலதான் இங்க என்ன சொல்றாரு 14th verseல, for since we believe that Jesus died and was raised to life again, we also believe that when Jesus returns, secret comingல, God will bring back with him the believers who have died. திருப்பி இங்க ஒரு ரெசரக்ஷன் நடக்குது. அப்போ யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில வருவாங்க, திருப்பி உயிர் தழுவாங்களோ, அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிலீவர்ஸ் மட்டும்தான். பிலீவர்ஸ்னா சும்மா நானும் பிலீவர், நானும் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்றவங்க மட்டும் இல்ல, இயேசுவோட நெருங்கி இருக்கிறவங்க, இயேசுவுக்காக வாழ்ந்தவங்க, இயேசு சொன்னதுபடி செஞ்ச எல்லா பரிசுத்தவான்கள், இயேசுவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இயேசுவோடு எப்பொழுதும் பேசிக்கிட்டு இருந்த அந்த பரிசுத்தவான்கள், மரித்த பரிசுத்தவான்களுக்கும் ஒரு ரெசரக்ஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் கிரைஸ்ட், அந்த கிரைஸ்டோடவே அப்பமே கொஞ்சம் செயின்ஸ் எல்லாமே ரெசரக்ட் ஆனாங்க. அது செகண்ட். தேர்ட் ரெசரக்ஷன் அவரோட ராப்சர் டைம்ல ஒரு ரெசரக்ஷன் நடக்குது, ரெசரக்ஷன். அப்போ அதுல யாராருன்னு பாத்தீங்கன்னா the believers who have died. 14வது வசனத்துல பாருங்களேன், இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தாரே என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகையை மட்டும் உயிரோடு இருக்கிற நாமும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? நம்ம டிரான்ஸ்லேட் ஆகிறோம், டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த செயின்ட்ஸ் இங்க நடக்குது. பின்பு உயிரோடு ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதான் ஃபர்ஸ்ட் இங்க ரெசரக்ஷன். அதாவது யாரா கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள், இதெல்லாம் கிரேவ், யாரா கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களோ இங்க ஒரு ரெசரக்ஷன் நடக்குது. அப்போ இது 3வது ரெசரக்ஷன். நம்ம நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது 3வது ரெசரக்ஷன் நடக்க போகுது இனிமேட் தான். அப்ப எப்போ அவரோட ரகசிய வருகை வருதோ அன்னைக்கு வந்து 3வது ரெசரக்ஷன். 2 ரெசரக்ஷன் நடந்திருக்கு, இது 3வது ரெசரக்ஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க தான் எந்திரிப்பாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து இயேசுவை சந்திப்பாங்க. இது நமக்கு முன்னாடி மரிச்சவர்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவருடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். அல்லேலூயா. ஒன்ஸ் இங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட அதுக்கப்புறம் வந்து நம்ம பூமியில மாம்சத்துல வர மாட்டோம். we all will be in the glorified bodies. சரி, இது 3வது ரெசரக்ஷன். இது வரைக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் ஆஃப் செயின்ட்ஸ் டூரிங் ஹிஸ் ரெசரக்ஷன், அதுக்கப்புறம் இங்க ராப்சர்ல அவரோட சீக்ரெட் கம்மிங்ல நடக்கும்போது the resurrection of saints இங்க நடக்குது. இங்க ஒரு புது ரெசரக்ஷன். இது வந்து we can call it as a harvest. இது ஒரு பெரிய அறுவடை நாளும் சொல்லலாம். ஏன்னா வந்து சபையும் சேர்த்துக்கொள்ளப்படுது. இதுக்கு முன்னாடி மரித்த பரிசுத்தவான்களும் அவங்களும் சபையில இருந்திருக்கலாம். அவங்களும் சபையில இருந்து எல்லாருமே அந்த சபைக்குள்ள, அந்த சபை ஒன்னாக போய் சேருது. இது வரைக்கும் யாராரு கிறிஸ்துவுக்குள்ள மரித்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே சபைக்குள்ள வந்துருவாங்க. அப்போ சரி, நடந்து முடிச்சுட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்துட்டோம், 3 ரெசரக்ஷன் நடந்துருச்சு. அடுத்தது எல்லாருமே எங்க போறாங்கன்னா இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போறாங்க. அடுத்தது செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இங்க வராரு. நம்ம இதை மட்டும், இந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது வந்து ஜட்ஜ்மெண்ட் ஃபார் த பிலீவர்ஸ் ஃபார் தேர் ஒர்க்ஸ். இது வந்து இங்க வந்து ஈவில் பர்சன்ஸ் யாருமே வர மாட்டாங்க. எங்கேயும் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒன்னு பரிசுத்தவான்களும் தேவனுக்கு பிரியமா இருக்கிற பிள்ளைகள் மட்டும் தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதே போல இங்க ரெசரக்ஷன் ஆறுது வந்து எல்லாருமே ரெசரக்ஷன் ஆக மாட்டாங்க. யாராவது கிறிஸ்துவுக்குள்ள மரித்தார்களோ, யாராவது பிலீவர்ஸா இருந்தாங்களோ அவங்க மட்டும் தான் ரெசரக்ஷன் ஆகுவாங்க. ஸோ அப்ப இங்க போறது பாத்தீங்கன்னா எல்லாருமே நீதிமான்களாக இருப்பாங்க, பரிசுத்தவான்களாக இருப்பாங்க, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக இருப்பாங்க, இயேசுவோட வாழ்ந்தவர்களாக இருப்பாங்க.
ஸோ அவங்க மட்டும் தான் பாருங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்கே நடக்குது. இது செகண்ட் ஜட்ஜ்மெண்ட். நம்பர் 2 ஜட்ஜ்மெண்ட் என்ன நடக்குதுன்னா, தி பிலீவர்ஸ் ஃபார் தேர் ஒர்க்ஸ். அவங்க பண்ண வேலைக்காக, இதை நம்ம ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேசிட்டோம். அவங்க பண்ண வேலைக்காக ஒரு ரிவார்டிங் செரமனி மாதிரியோ ஒரு க்ரௌனிங் செரமனி மாதிரியோ அங்க வந்து அலாட்மெண்ட் நமக்கு வந்து என்ன சொல்றது, நமக்கு வந்து அங்க அங்க அந்த 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 க்ரௌன் பண்ணி நம்மளை வெல்கம் பண்ணி நமக்கு வந்து நிறைய பொறுப்புகள்லாம் ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ். அந்த இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்குது, பிலீவர்ஸ் ஃபார் தேர் ஒர்க்ஸ். இது என்னன்னா, இந்த வசனம் நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். மேபி இந்த 3 வசனத்தை மட்டும் பார்த்துட்டு then we will finish it off today. Thank you Jesus. Hallelujah. 2 கொரிந்தியர் 5:10 பாத்தீங்கன்னா, for we must all stand before Christ to be judged. யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு முன்னாடி. இங்க வந்து கிறிஸ்து தான் நம்மளை வந்து எடுக்க மேகத்தின் மத்தியில வராரு. நம்மளை கொண்டு போய் கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு அவருடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு முன்னாடி நம்ம போய் நிற்போம். So we all must stand. இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு தான் வந்து நியாய தீர்ப்பே கிடையாது. நமக்கு நியாய தீர்ப்பு, கிறிஸ்துவுக்குள்ள வந்தவங்களுக்கு நியாய தீர்ப்பு வந்து வித்தியாசம். இட்ஸ் ஃபார் தேர் ஒர்க்ஸ். அவங்க பண்ண வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ரிவார்டு அங்கே கிடைக்கும். அதான் நமக்குள்ள நியாய தீர்ப்பு அங்கே இருக்கு. ஸோ அதனாலதான் இங்க வந்து பவுல் வந்து கொரிந்து சபைக்கு எழுதும்போது, ஃபார் வி மஸ்ட் ஆல் ஸ்டாண்ட் பிஃபோர் Christ to be judged, we will each receive whatever we deserve for the good or evil we have done in this earthly body. நம்ம இந்த பூமியில பண்ண ஒவ்வொரு காரியத்துக்கும் அங்க உள்ள ரிவார்ட் அங்க நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதே இது பாத்தீங்கன்னா ரோமர் 14:10 பார்க்கும் பொழுது, so why do you condemn other believer? Why do you look down on another believer? Remember, we all stand before the judgment seat of God. Hallelujah. நம்ம இந்த வசனத்தை ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்ம எல்லாரும் அவருக்கு முன்னாடி நிக்கிறோம். இன்னும் ஒரு வசனம் மட்டும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோமா இல்லையான்னு தெரியல. anyway I am pointing this verse. 1 கொரிந்தியர் 3:11-15 வரைக்கும். For no one can lay any foundation other than the one we already have Jesus Christ. யாருமே வந்து புதுசா இனிமேல் ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு புதிய காரியங்களை யாருமே கொண்டு வர முடியாது. ஏற்கனவே வந்து கிறிஸ்து நமக்காக ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. ஓகே, anyone who builds on that foundation, யாரார் அந்த கிறிஸ்துவுக்கு மேல வச்சிருக்க ஃபவுண்டேஷன் கேட்டாங்களோ, may use a variety of materials, gold, silver, jewels, wood, hay or straw, but on the judgment day, okay, நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு, fire will reveal what kind of work each builder has done. அவங்க பண்ண ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி அது வந்து அவருடைய அக்னி அதை வந்து நம்மளை வந்து சோதித்து நம்மளை பார்க்கும். The fire will show if a person's work has a value. If the work survives, that builder will receive a reward. But if the work is burned up, the builder will suffer great loss. The builder will be saved, but like someone barely escaping through a wall of flames. இது பாருங்களேன், ரொம்ப கிளியரா ஒரு வசனம் இருக்கு. நான் தமிழ்லையும் படிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 3:11-15 வரைக்கும். 1 கொரிந்தியர் 3:11-15. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எந்த தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அங்க வந்து ரிவார்ட் கிடைக்கும். ஓகே, ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். ஓகே ஓகே, அவனோ ரட்சிக்கப்படுவான். இப்போ பாருங்களேன், இது வந்து இந்த சம்பவம் எங்க நடக்கும்னா, இந்த எல்லாருமே ராப்சர்ல போனவங்களுக்கு வந்து சில பேர் வந்து நல்ல ஆண்டவருக்காக உண்மையா பயங்கரமா வைராக்கியமா செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து அந்த அக்னி மூலமாக அங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் சீட்ல வந்து டெஸ்ட் பண்றாரு. they are fine, they get the reward. சிலர் வந்து எப்படியோ ஆண்டவருக்குள்ள இருந்திருப்பாங்க, ஆனா பெருசா ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதோ அவங்களுக்கு ஒரு புல்லு மாதிரி உள்ள காரியம் மட்டும் தான் செஞ்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வெந்து போயிடும். வெந்து போனாலும் அவங்க என்ன நடக்குதுன்னா, ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அவனுக்கு அங்க லாஸ் இருக்கு, அவங்களுக்கு பெரிய ரிவார்டு அவனுக்கு கிடைக்காது. ஆனா அவனோ ரட்சிக்கப்படுவான். அங்க ரொம்ப அழகா போட்டிருப்பான். ஆனா அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். எப்படியாவது அங்க வந்து அங்க லாஸ்ட் மொமெண்ட்ல அவன் போய் சேர்ந்த ஆளுங்களை இவங்க எல்லாம் பாருங்களேன். அவனும் ரட்சிக்கப்படுவான்.
அதுவும் அவனும் ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னி இலாகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அதாவது இந்த ஜஸ்ட் எஸ்கேப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அப்படி இந்த மயிரிலையில நான் தப்பிச்சிட்டேன், அந்த ஜஸ்ட் மிஸ் அந்த மாதிரி. அப்பனா இங்க இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அழகப்படுது, பில்டர்ஸ் வில் பி சேவ்ட். அவன் 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 அது வரைக்கும் ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்ச காரியங்கள்லாம் போய் பிரசன்ட் பண்ணி பார்த்துருக்கிறான், அது வந்து எரிஞ்சு போச்சு, அது வந்து பெருசா ஒன்று செல்லுபடி ஆகல, ஆனா அவன் ரட்சிக்கப்பட்டான். the builders will be saved, but like someone barely escaping through a wall of flames. அந்த அக்னி, அதாவது அந்த அக்னி கடலுக்கு போறதுக்கு வந்து லாஸ்ட் மொமெண்ட்ல தப்பிச்சு இங்க வந்தவங்க அவங்கலாம். அவன் பாருங்களேன், அப்ப இந்த இடத்துக்கு போறவங்க யாருன்னா, இந்த ராப்சர்ல போறவங்க யாரும் இயேசு கிறிஸ்து கூட்ட, அதாவது ஆண்டவருக்குள்ள இருந்து ஆண்டவருக்காக எல்லா காரியங்களும் செய்து கொண்டு பரிசுத்த ஆவியினர் வழி நடத்துறவங்கள எல்லாருமே அவரோட நியாயத்திற்கு முன்னாடி நடக்குது. அப்போ இங்க உள்ள நியாயத்திருப்பு எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த 1 கொரிந்தியர் 3:11-15 ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, யார் வந்து ஆண்டவருக்காக நீங்க பெரிய ராஜ்யத்தை கட்டியிருப்பீங்க, ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணிருப்பீங்க, ஆண்டவருக்காக ஓடி இருப்பீங்க, அவர் போட்ட அஸ்திபாரத்தின் மேல நீங்க வந்து நிறைய காரியங்கள் செஞ்சிருப்பீங்க, நிறைய ஆத்துமக்களை சம்பாதிச்சிருப்பீங்க. அப்போ அங்க வருகின்ற அக்னி அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும். அது நினைச்சிருந்துச்சுன்னா we will get the reward. இங்க ரிவார்டிங் செரமனி தான் நான் சொன்ன மாதிரி. அப்படி அதை எரிஞ்சு போச்சு, நம்ம வந்து பெருசா ஒண்ணு செய்யல, நம்ம போய் அவர்கிட்ட போய் பிரசன்ட் பண்ணும்போது அந்த அக்னி வந்து அந்த ஃபவுண்டேஷன் மேல நம்ம கெட்டின அந்த ஊழியம் வந்து எரிஞ்சு போச்சு. அதுல நம்ம செஞ்ச ஆண்டவருக்காக செஞ்ச காரியங்கள் எல்லாமே பொசுங்கி போனாலும் அவன் ரட்சிக்கப்படுவான். எங்க போட்டிருக்கு, அப்படி 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 அழிஞ்சு போனாலும் அவன் நஷ்டமானாலும் அவனும் ரட்சிக்கப்பட்டு ஜஸ்ட்ல, அதாவது அவன் நரகத்து அக்னிக்கு போறதுக்கு பதிலாக இங்க ஜஸ்ட் எஸ்கேப் ஆகி வந்திருக்கான். அதான் மீனிங். ஹல்லேலூயா. சோ நாம் அந்த ஜஸ்ட் எஸ்கேப் ஆகிறோமோ அல்லது அவர்கிட்ட அந்த ரிவார்ட் பெறமோ, ஸோ அவர் அல்டிமேட் கோல் இஸ் டு கெட் த ரிவார்ட் அண்ட் ஹி ஹாஸ் டு சே வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். அந்த ஒரு வார்த்தையை நம்ம கிட்ட சொல்லணும், அந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம கேட்கணும். நம்ம வந்து ஏதோ வந்து லாஸ்ட் மொமெண்ட்ல போன அந்த கல்லன் மாதிரிலாம் நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்க கூடாது. எனி டைம் வி மே மிஸ் த சான்ஸ். அதனால தான் சொல்றேன், இவன் லாஸ்ட் மொமெண்ட்ல எப்படியாவது பிடிச்சு வந்து சேர்ந்துட்டான், நல்ல காலம் அக்னிக்கு போக வேண்டிய, அதாவது நித்திய அக்னிக்கு போக வேண்டியவன் லாஸ்ட் மொமெண்ட்ல தப்பிச்சு எப்படியாவது இங்க உள்ளால வந்துட்டான் அப்படின்னு சொல்றவங்களும் அங்க இருக்காங்க. அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? we have to think about ourselves. Are we doing the will of God? அதுதான் நமக்கு மெயின். ஆண்டோட சித்தத்தை செஞ்சுட்டா அது வந்து அவரோட அக்னி வந்து அது வந்து சுட்டரிக்கும் போது அவரோட வில்லா இருக்கும், அவரோட சித்தமா இருக்கும். அப்போ அது வந்து அது பெர்ஃபெக்ட் கோல்டா அவர் முன்னாடி பிரசன்ட் ஆகும். இவன் என்னோட சித்தம் தான் பண்ணியிருக்கான். அவரோட சித்தம் இல்லாமல் நம்ம வேற ஏதாவது செஞ்சுட்டு அவர்கிட்ட போய் பிரசன்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அக்னி வந்து சுட்டறியும், எல்லாமே நஷ்டப்பட்டு போகும். ஆனா எப்படியாவது லாஸ்ட் மொமெண்ட் இவன் உண்மையா இருந்திருக்கான், எனக்காக காரியங்கள் செஞ்சிருக்கான், என்னோட கூட இருந்திருக்கான், இவனை கொண்டு லாஸ்ட் மொமெண்ட்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆகி நம்மளை கொண்டு வந்து இங்க சேர்த்திருப்பார். எங்க ராப்சர்ல எப்படி தப்பிச்சோம் பிழைச்சோம் சொல்லி போவாங்களா, அந்த மாதிரி உள்ள கேஸும் அங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த ஜட்மெண்ட் 2, அதாவது இந்த ஜட்மெண்ட் 1 வந்து ஃபார் த சின், ஜட்மெண்ட் 2 ஃபார் த பிலீவர்ஸ் ஃபார் த ஒர்க். அது எப்படி ஜட்மெண்ட் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த 1 கொரிந்தியர் 3:11-15 வரைக்கும் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ வித் திஸ் ஐ வாண்ட் டு கன்க்ளூட் today's session. I don't want to take much time because sitting on the Facebook or YouTube more than a half an hour, I'm sure it would be a boring for so many people. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய மெசேஜஸ் நம்ம கேட்குறோம். ஸோ எனிவே இன்னைக்கு நம்ம கேட்டதை குறித்து நீங்க வந்து தியானிங்க. ஜஸ்ட் திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்க தேவனோட சன்னிதானத்துல இருந்து அநேக காரியங்கள் தேவன் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்யணும். ஸோ till now we have seen the 2 judgments, 1 judgment for the sin which is already done and the 3 resurrections. ஒன்னு வந்து கிறிஸ்து ரெசரக்ட் ஆனது, அவர் உயிர் தெழுந்தது, கிறிஸ்து உயிர் தெழும் பொழுது அப்போ பரிசுத்தவான்களும் உயிர் தெழுதார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து வருகை, அதாவது ரகசிய வருகையும் போது இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் எல்லாம் முதலாவது உயிர் தெழுவார்கள், பின்பு சபையானது நாமும் அவரோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். எப்படி இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தோம். So meditate on this. With this I want to conclude. If you have any doubts, if you have any questions, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு, ஏதாவது எனக்கு புரியல, இட்ஸ் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட், கொஞ்சம் பயங்கர வேகா போகுது எனக்கு எதுனாலும் சொல்லுங்க. So put a comment below. So may God bless you. Before we end, let's close our eyes. Loving Heavenly Father, we praise you for the wonderful love, wonderful
time you have given to us, Lord Jesus. You have been so amazing. You have been so marvelous. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உயிர்த்தெழுதலை குறித்தும் அநேக காரியங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதற்காக நன்றி. ஆண்டவரே, உண்மை இன்னும் அதிகமாக அறியணும், இன்னும் உம்மோடு நெருங்கி பழகணும், உம்மோடு நெருங்கி செய்ய காரியங்களை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, நீர் போட்ட அந்த அஸ்திபாரத்தின் மேல நாங்கள் கெட்டங்களை கிருபை தாங்க தகப்பனே. அதை ஆண்டவரே உம்முடைய அக்னியின் மூலமாக அது சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவரே, அதை நாங்கள் ஒரு பொன்னை போல உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க பிரசன்ட் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, எதுவா இருந்தாலும் எங்களுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்துங்க, எங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுடைய வருகைக்கென்று நாங்கள் எதிர்கொண்டு காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய காரியங்கள் எல்லாம் அதுக்கு நேராக இருக்கட்டும். ஆண்டவரை, காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். சகல துதிகான மகிமை மாற்றமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Amen, amen, amen. May God bless you. Thank you so much for joining in. And for your kind information, tomorrow and day after tomorrow, I am not available. So I have an important function at my home. So kindly excuse. Let's meet on Friday 6:30, same time at Facebook as well as on Zoom. May God bless you.